வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் அண்ணா எதுக்கு ஸ்டேஜில் பேசினார், உறக்க பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எஸ்ஐஆர் டிஎம்கே அவங்களுக்கு அழைப்பை விடுத்திருந்து அண்ணன் தளபதி அவர்கள் புறக்கணிச்சிட்டார். அதே சமயம் காலையில் அங்கே டிஎம்கே மீட்டிங் நடக்கும்போது இங்கே பணியூரில் தொண்டர்களை எப்படி நியமிப்பது, எப்படி வழிநடத்துவது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர்ட் ஜட்ஜ் போலீஸ் அவங்க முன்னிலை, ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எத்தனை மாநாடு பார்த்துருப்பாங்க, எத்தனை கூட்டங்களை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க உதவியோடு ஒரு தொண்டர் அணியை எப்படி கட்டுப்படுத்தலாம், அவங்க எப்படி கூட்டம் எப்படி அவங்கள வழிநடத்துறது, ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ், ஒரு எமர்ஜென்சி, ஒரு குழந்தைங்க, ஒரு பெரியவங்க வரும்போது ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் டிஎம்கே அழைத்ததுக்கு அவங்க ஆல்மோஸ்ட் பெரும்பாலும் ஏடிஎம்கே, டிவிகே இவங்க யாருமே போகல. ஸோ எதிர்கட்சியாக இருந்த யாருமே போகல. அதனால் பார்த்திங்கன்னா இந்த தொண்டரணி உருவாக்கப்பட்டதுக்கப்புறமா ஒரு முக்கியமான ஒரு இது பண்ண தான் போகிறாங்க. ஒரு புரட்சி வெளியே தான் போகுது. அடுத்த மாநாடுக்கு பார்த்திங்கன்னா அரசை நம்பாமல் இவங்களே தங்களையும் மக்களையும் காப்பாற்றுறதுக்கு எல்லா உதவியும் இவங்களே பண்ணிக்க போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது.